நீங்க ராத்திரி ஒரு பாவம் பண்ணிருப்பீங்க, ஆனா காலையில ஃபஜர் தொழுக ஜமாத்ல தொழுதிருப்பீங்க. நீங்க தப்பா ஒரு சத்தியம் பண்ணிருப்பீங்க அல்லது சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லியிருப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் குரான்ல ஒரு பகுதி படிச்சிருப்பீங்க. நல்லா இசை கேட்டிருப்பீங்க, ஆனா அதே ராத்திரி எழுந்து இரவு தொழுகை தஹஜுத் கூட தொழுதிருப்பீங்க. இதுதான் ஒரு முஸ்லீமோட வாழ்க்கை. நம்மள யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கெட்ட செயலுக்கு பிறகு ஒரு நல்ல செயல் செய்தா அந்த நல்ல செயல் அந்த கெட்ட செயலையே அழிச்சிடும். நாம ஒரு பாவியா இருந்தாலும் தாழ்மையோட உடைந்த மனசோட அல்லாஹ்விடம் வெட்கத்தோட திரும்பினா நீங்க நல்ல நிலையில தான் இருக்கீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமோட சந்ததி எல்லாம் பாவிகள், ஆனா அந்த பாவிகளில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தௌபா செய்து அல்லாஹ்விடம் திரும்புறவங்க தான். பாருங்க, அல்லாஹ் உங்ககிட்ட பெர்ஃபெக்டா இருங்கன்னு கேட்கல. அவர் கேட்கறது ஒரே விஷயம்தான், உண்மையான நேர்மை, மனசார வருத்தம் மற்றும் உங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.